ஹாய் டிடிஜி ஸ்குவாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் கமெண்ட்ல லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் எனக்கு நிறைய கமெண்ட் வந்துச்சு. அந்த கமெண்ட்ல குறிப்பாக என்ன இருந்துச்சுன்னா, ப்ரோ பஸ் சிமுலேட்டர் இந்தியா ஒரு கேம் வந்திருக்கு, அதை ட்ரை பண்ணுங்க ப்ரோ, பஸ் சிமுலேட்டர் இந்தியா கேம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்துருந்துச்சு. நான் யோசிச்சேன், என்னடா பஸ் சிமுலேட்டர் இந்தியா இந்த பேர் ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி நிறைய ஃபேக் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் போய் நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தா, என்னடா புதுசாக ஒரு கேம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்தோனேசியா பஸ் சிமுலேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த கேம் கம்பெனி தான் இந்த கேமையும் வந்து பண்ண ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே ஒரு அதோட அவுட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா அதே கேம் மாதிரி தான் இருக்கு. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய அந்த மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவை பேஸ் பண்ணியிருக்கு. உண்மையில சொல்றேன், இது வேற மாதிரியான ஒரு கேம் தான். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்தோனேசியால தான் விளையாடிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியாவுக்கு இந்த மாதிரி கேம் வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு 4-5 மேப் தான் வந்து இருக்கு. ஸோ போக அப்படின்னா நிறைய ஊர்கள் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. மெயினாக கோயம்புத்தூர், சேலம், சென்னை தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ கேரளாவில் கொச்சின் இருக்கு, அப்புறம் அகமதாபாத், மும்பை இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இப்போ ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா இந்த இந்தியன் பஸ் சிமுலேட்டர், இந்த கேம்லேயே இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மோடும் இந்த கேமுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் அங்கே இருக்கிற ஒரு பஸ் மோடை தான் நான் கொண்டாந்து இங்கே வச்சிருக்கேன், வேல்முருகன். அப்புறம் இன்னைக்கு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். ஆனால் பங்குனி உத்திரத்துக்கு அடுத்த நாள் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. இன்னைக்கு பங்குனி உத்திரம் காரணத்தினால இன்னைக்கு வந்து நம்ம முருகர் கோயிலுக்கு போக போறோம். தமிழ்ல பார்த்து தான் வந்திருப்பீங்க எந்த முருகர் கோயில்னு, பழமுதிர் சோலை முருகன் கோயிலுக்கு போக போறோம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு மாலையெல்லாம் போட்டு வேல்முருகன் பஸ்ஸை கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் என்னங்க, இந்த புது பஸ் மோடு, இந்த புது கேமு சும்மா வேற மாதிரி தரம் பண்ணலாமா? இது வரைக்கும் போன இதுல கூட நம்ம மோடு யூஸ் பண்ணோம், தமிழ்நாடு மோடு. இதுக்கு தமிழ்நாடு மோடே தேவையில்லை, ஏன்னா முழுக்க தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே சொல்றேன், தரமான கேமு. கண்டிப்பா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணதுனால என்ன ட்ரை பண்ண சொன்னீங்க, நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். உண்மையில நல்லா தான் இருக்கு. கேரக்டர் வைஸ் அந்த இது வரைக்கும் எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. ஸோ இந்த பஸ் மோட் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கேமிங் அவருடைய பஸ் மோடு தான். இந்த பஸ் மோடோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அங்கேருந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேப் மோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்க, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இது என்னன்னு தெரியல, நம்ம என்னைக்கு எந்த ட்ரிப்பு போனாலும் சரி கண்டிப்பாக மழை வந்துடுது. இந்தோனேசியாலும் அதே மாதிரி தான் நடந்துச்சு, இங்கேயும் இதே மாதிரி தான் நடக்குது. ஓகே, பஸ்ஸோட இன்டீரியல் ஒர்க் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் உண்மையில தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையில சூப்பராக இருக்குது. அப்போது பயணத்தை ஆரம்பிச்சிடலாமா? வெற்றிவேல் முருகனுக்கு ஏதாவது சொல்லுங்கப்பா, கோரஸ் நீங்களே போட்டுக்கோங்க. ஸோ பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஓகேங்க, பஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ உள்ள இன்டீரியர் ஒர்க் வந்து சூப்பராகவே இருக்கு. ஸோ குறை சொல்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை, உண்மையில தரமா இருக்கு. நல்ல வேலை இந்த பஸ்ஸோட பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ காய்ஸ், இந்த பஸ்ஸுக்கு பாஸ்வேர்டு இருக்கு, ஸோ அதை யாரும் மறந்துடாதீங்க. ஸோ அந்த பஸ் மோட் லிங்க் கீழே தரேன். ஸோ அவர் வீடியோவில் போய் இந்த வீடியோ இதாக முழுசா பார்த்துருங்க. அப்புறம் எனக்கு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேரை சொல்லியிருந்தாரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரு. ஸோ அவர் வேணா போன வீடியோட கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக வந்து இந்த இடத்துல நான் அவர் பேரை சொல்றேன். திரு ப்ரோ, உங்க பேரை நான் சொல்லிட்டேன், போதுமா? சந்தோஷமா ப்ரோ? நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேற்றாம இருக்கலாமா? ஸோ அதனாலதான் திருப்புரோட பேரை இங்க சொல்லியாச்சு. அவரோட ஃபுல் நேம் சொல்லல, திருன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. ஓகேங்க, நம்ம இதுக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்ப நேரா போய் நம்ம பயணத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ மழை கொளுத்தி எரியுது, வேற மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. போலாம். ஓகே ஓகே ஓகே, உண்மையிலே தரமா இருக்குங்க கேமு. ஆல்மோஸ்ட் இந்தோனேசியா மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தோனேசியா மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால பெருசாக எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியல. பட் இருந்தாலும் அந்த ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. ஸோ பத்திரமா போகலாம். ஸோ கேம் விளையாடி, அதாவது இந்த கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால எனக்கு வந்துன்னா அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் மறந்து போச்சு. அந்த கார் கேம் தான் நான் ரீசெண்டாக ஆடிக்கிட்டு இருக்கேன். அந்த கார் கேம் ஆட ட்ரை பண்ணதுல இந்த கேமோட கண்ட்ரோல் எனக்கு மறந்து போச்சு. நைஸ் டிரைவிங்கு, நல்ல வேலை, செம்மையாக தப்பிச்சிட்டேன். கூட ஸ்பீடாக போனாலும் நம்ம டக்குனு போய் சேர முடியும். போகலாம்.
ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் 5 கிலோமீட்டர் தான். எப்படியாவது மல்லி கட்டி 5 கிலோமீட்டர் போயிடலாம். டக்கு போயிடலாம். ஸோ கைஸ் ஒரு வழியாக கோயிலுக்கு கிட்ட வந்தாச்சு. ஓகேங்க, ஆல்மோஸ்ட் இல்லை கோயிலுக்கே வந்தாச்சு. ஸோ என்ன எழுதியிருக்கு, பழமுதிர் சோலை கோவில் வந்தாச்சுங்க. ஓகே, பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிப்பாட்டிட்டு போயிட்டு இது பண்ணலாம். பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகேங்க, ஓகே இறங்கியாச்சு. உண்மையிலே வேற மாதிரியா இருந்துச்சு இந்த பயணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு கோயில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமா? ஓகே, லெஃப்ட் எவனும் வரல, ரைட்டு எவனும் வரல. வரானுங்க. சீக்கிரம் போடா. ஸோ கைஸ் இந்த இவன் லைட்டாக கொஞ்சம் மெதுவாக ஓடுற மாதிரி இருக்குது. இந்த கேமில் இந்த கேரக்டர் கொஞ்சம் மெதுவாக ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஸோ எடுக்கணும் கோபுரம் வந்து நான் இருக்கு, நல்லா இருக்குது. ஓகே, ஸோ பங்குனி உத்திரத்துக்கு ஒரு வழியாக ஒரு முருகர் கோயில் வந்தாச்சு. உண்மையிலே வேற மாதிரி. ஓகே, தரமாக இருக்கே, சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது, அப்புறம் முருகருடைய வேல் இருக்குது. பழமுதிர் சோலை முருகர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. ஸோ முருகரை பார்த்தாச்சு. ஓகே, உள்ள லைட்டாக ஏறுவோம். முருகரை பார்த்துட்டோம். பார்த்துங்க, இவர் தான் முருகரை பார்த்தாச்சு. ஸோ பழமுதிர் சோலை முருகரை வந்து நான் பார்த்துட்டோம். அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துருவோமா? எல்லாரும் முருகரை வேண்டிக்கோங்க. அப்படியே முருகா கூடிய சீக்கிரமா ஒரு வழியாக நான் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுறேன்னா. ஸோ கைஸ் அது நீங்கள் இருந்தால் மட்டுமே அது முடியும். தயவு செஞ்சு அப்படியே அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு அமைக்க விடுங்க. அப்படியே அந்த கோயிலை ஒரு சுற்றி காட்டிடுறேன் பாருங்க. ஸோ முருகா அந்த ஒரு இது நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓகே இந்தா கோயிலை சுற்றி காட்டும் போது அந்த சைடு போக முடியல, சாரி. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாரிக்காரன், தம்பி உனக்கு தான் அங்கிட்ட ரூட் இருக்குல்ல, நீ எதுக்கு இங்கிட்டு புந்து நிற்கிற? ஆமாம், NRC ஸ்டேஷனை எல்லுன்னு போட்டிருக்கான். இந்தியன் கேம் தானே சொன்னானுங்க. இவன் NRC ஸ்டேஷனை எல்லாம் எல்லு தான் போட்டிருக்கு. நம்ம வண்டி NRC ஸ்டேஷனை பார்ப்போமா? அதையே நானே எனக்கு கவனிக்கல. நம்பர் பிளேட்டை காணும். ஓகே, நம்பர் பிளேட்டை காணுங்க. சரி, அப்புறம் மாதிரிங்களா. வைகேஷ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, இல்லை இந்த பயணம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் ட்ரை பண்ணுவோம்னு. ப்ரோ நீங்கள் சொன்ன பிறகு உங்கள் பேரையும் வீடியோவில் சொல்லியாச்சு. இன்னொரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பெரிய பையனா சின்ன பையனான்னு தெரியல, ஆனால் இப்போ ஜிமெயில் ஐடியில் சின்ன பையன் ஃபோட்டோ தான் இருந்துச்சு. என்னன்னா ப்ரோ கொம்பன் பஸ் மோட எப்படி இன்டர்நேஷனல் பஸ் மீட்டரில் கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதை எப்படி கொண்டு வர்றதுன்னு அவர் கேட்குறாரு. இது எப்படி கொண்டு வருதுன்னு சொல்றதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கௌதம் தமிழ் கேமிங் அவர் தான் இந்த பஸ் மோடோட ஒரு இது கூட அவர் தான். ஸோ கௌதம் ப்ரோட்டை நீங்கள் கேட்கலாம். ஸோ அவருடைய வீடியோ லிங்க்கும் நான் கண்டிப்பாக இந்த பஸ் மோட் லிங்கே அவர்கிட்ட தான். அப்போ இந்த பஸ் மோட் நீங்கள் ஏற்றுறது எப்படி கேட்கும்போது இந்த வீடியோ அவரே சொல்லிடுவார். இந்த பஸ் மோட் லிங்கை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு போய் அவர் வீடியோ பாருங்கள். நீங்கள் எப்படி ஏற்றுறீங்களோ இந்த பஸ் மோடை அதே மாதிரி தான் எல்லா பஸ் மோடுமே. அவரை செக் பண்ணி பாருங்க. இல்லை புரியல ப்ரோ நீங்கள் சொல்லுங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுக்கு ஒரு வீடியோ நான் அப்படியே கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கார் எக்ஸ்ட்ரீட் இந்த கேம் பிளே வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்குது பார்ட் 2. அடுத்து கண்டிப்பாக அந்த பார்ட் 2 வீடியோ போட்டுடலாம். தேங்க்யூ கைஸ். ஒரு வழியாக பங்குனி உத்திரத்துக்கு ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டோம். இதுக்கப்புறம் போக நிறைய வீடியோஸ் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஒரு வழியாக நம்ம 700 சப்ஸ்கிரைபர் தாண்டியாச்சு. ரொம்ப நன்றி கைஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.